ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து, இன்னைக்கு மகாநதிக்கு வந்த ப்ரோமோல நமக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போகணும்னு ஒரு டெக்னிக்க கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரே ஒரு ஈவெண்ட்ட 2 பேர் 2 விதமா நெனச்சுக்கிறது. முதல்ல விஜய் என்ன நெனைக்கிறாரு அப்படின்னா வந்து, இவங்களுக்கு சர்ப்ரைஸா சில விஷயங்கள பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆல்ரெடி வந்து மிஸ்ஸஸ் காவேரி விஜய் அவங்களும் வந்து எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் எம்டியோ ஏதோ மாரி ஒரு போஸ்ட்ட குடுத்து அவங்க டேபிளில் அந்த இதெல்லாம் வச்சு சுற்றி பலூன்லாம் கட்டி இவங்களை வந்து சர்ப்ரைஸாக உள்ளார கூட்டு போனோம், எல்லாம் செட் ஆகிடுச்சு அங்கே உள்ளங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணி இறங்கி வராரு. அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அவர் வந்து அவருடைய கற்பனையில் அவங்க உள்ளே வர்றது வந்து ஷாக் ஆகிறது, நீ தான் வந்து இனிமேல் கூட எம்டி, அதுக்காக தான் கையெழுத்து வாங்கினது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்கார வைக்கணும் அந்த சீட்டில் அவங்கள அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த யோசனையோடு அவர் கிளம்பி நீ ஒரு வருஷம் காருக்குள்ளே உட்காந்துட்டு நான் உள்ளார போயிட்டு வரேன் அப்படிங்கும் போது இப்போ இவங்களுடைய கற்பனையை காமிக்கிறாங்க. இவங்க கற்பனை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நெகட்டிவான கற்பனையில் இருக்குது. அங்கே அத்தனை பேர் முன்னாடி இந்த பேப்பரில் மட்டும் கையெழுத்து போடு, இதை கையெழுத்து போட்டோம் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த டாக்குமெண்ட்டோட வந்து உனக்கு எனக்கு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வந்து டிவோர்ஸ் கிடச்சிரும், நீ அப்படியே கிளம்பி போயிடலாம், விவாகரத்து கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது நீ உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்லுவார் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்கிற வர மாதிரி அவரை தெரியுதா, அவர் அப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறாரான்னு பார்த்தா கிடையாது. இவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கம்ப்ளீட் பேக்காக லூஸாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு ஏங்கிறதே புரியலன்னு வச்சுங்க. எமோஷனல் ஆகிட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் லூஸ் ஆகுங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து நீ இல்லாமல் நான் எங்கேன்னு சுற்றுவேன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. மூளையை கடன் கொடுத்துட்றாங்க, புத்தியை கடன் கொடுத்துட்டாங்கிற மாதிரி விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கற்பனை ரொம்ப அதிகமாகுது. எப்படின்னா வந்து அங்கே வச்சு இவங்க அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் முன்னாடி எனக்கு நீ வேணும், நீங்கள் வேணும், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்ச அத்தனை பேர் முன்னாடி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்தில், கையெழுத்த போடு அப்படின்னு ஒரு கத்தி கையெழுத்த போட வச்சிருவாரு. ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நீ நானே இனிமேல் கணவன் மனைவி கிடையாது, என்ன இப்படியே உரிமை எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் பேசிடுவார்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அது வரைக்கும் முந்தன் நாள் கூட வந்து குமரனுக்காக வந்து குமரனை பார்க்குறதுக்காக அந்த சேனலில் பேசியெல்லாம் கூட்டு போனார். அத்தனை விஷயத்தை செஞ்சுருக்காரு. அப்படி பண்ண மாட்டார், அப்படி பண்ணுறதா இருந்தால் இத்தனை பேர் முன்னாடி வச்சுலாம் பண்ண மாட்டாருங்கிறது கூட அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ இப்போ இதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காரை இவங்க தான் ஓடிட்டு வந்தாங்கன்னு காமிக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த சமயத்தில் விஜய் வெளில வந்து அவங்கள கூட்டு வந்துடலான்னு பார்க்கும் பொழுது இவங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா நல்லதில்லை, நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸே பண்ண வேணாம், ஓடிடலாம். முன்னெல்லாம் வந்து காவேரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிதியாக மிதித்து கார் எடுத்து சர்றன்னு கிளம்பி நேராக கொடைக்கானல் மலையை பார்த்து உடுப்பா அப்படின்னு மழையை பார்த்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா. அப்புறம் இவர் துரத்திட்டு போக போகிறாரா, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறாங்களா, திருப்பி மகாநதி இல்லத்துக்கு தான் போயிட்டு வந்து இவர் இதுக்கு தான் பண்ணங்கிறத சொல்ல போகிறாரா, அதோட சீரியல் முடிய போகுதா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் இடையில் நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். காவேரி கொஞ்சம் லைட்டாக பேக்கான மாதிரி நமக்கு தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள்.